மாநாட்டு தீர்மானத்தை வாசிக்கிறேன். தீர்மானம் 1. தென் தமிழக அகமுடையார் வட தமிழக அகமுடையார் துளுவ வேளாளர் இடையே இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணும் வகையில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சீரியல் நம்பர் 1இல் அகமுடையார் இன்க்ளூடிங் தொழு ஆர் தொழுவ வெள்ளாளா என்பதை மாற்றம் செய்து தற்போது 1 அகமுடையார் 1A தொழு ஆர் தொழுவ வெள்ளாளா என பிரித்து திருத்தம் செய்து அரசாணை வெளியிட்டுள்ளதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாட்டின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 2. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும் போது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தொழுவ வேளாளர் உள்பட பல்வேறு வேளாளர் சமுதாயத்தை வேளாளர் என்ற ஒரே பெயரில் பதிவு செய்ய வேண்டுமென இம்மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 3. நீதி கட்சியின் நிறுவனர், திராவிட இயக்கத்தின் தந்தை, சமூக நீதி காவலர் டாக்டர் சி. நடேச முதலியார் அவர்களுக்கு சென்னை மாநகரில் முழு உருவ சிலையும் மணிமண்டபமும் நிறுவுவதற்கு ஆவண செய்ய வேண்டுமென இந்த மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 4. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் முழு உருவ சிலையை தலைமை செயலகத்தில் வைப்பதற்கு ஆவண செய்து உதவுமாறு இம்மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 5. ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய செங்கல்பட்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு வேதாச்சலம் முதலியார் பெயரை சூட்டுவதற்கு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதென இந்த மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 6. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள அனைத்து வேளாளர்களுக்கும் உள் இட ஒதுக்கீடாக 10% 10 விழுக்காடு வழங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டுமென இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 7. வேளாளர் சமுதாயத்திற்கென தனியாக வேளாளர் நல வாரியம் அமைப்பதற்கு ஆவண செய்யுமாறு இந்த மாநாட்டின் மூலம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 8. வரலாற்று சிறப்புமிக்க பச்சையப்பன் கல்லூரியை கல்வி வள்ளல் பச்சையப்ப முதலியார் பல்கலைக்கழகம் என மாற்றம் செய்ய ஆவண செய்ய வேண்டுமென இந்த மாநாட்டின் மூலம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 9. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு மீண்டும் டாக்டர் குருசாமி முதலியார் பெயரை சூட்ட வேண்டுமென இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 10. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஆற்காடு டாக்டர் லட்சுமணிசாமி முதலியார் பெயரை சூட்டுவதென இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. வணக்கம்.